உலக பொருட்கள் மகிழ்ச்சியை கொண்டு வராது. நீங்கள் பார்க்கலாம், தொழில் அதிபர்கள், கோடீஸ்வரர்கள் எல்லா நன்மையும் இருந்தாலும் மனதிலே சோர்ந்து இருக்கிறார்கள், கவலையாய் இருக்கிறார்கள். அந்த அனுபவத்தை தாவீது பெற்றிருக்கிறார். மனித குலம் எல்லாம் இருந்தும் கவலையாய் இருக்கிறதே என்று பார்க்கிறான். அப்பொழுது கண்டுபிடிக்கிறான், தேவன் இல்லாத மனித குலம் துக்கமாயிருக்கும். தேவனோடு இருக்கிற மனுஷனோ அவன் மகிழ்ச்சியாய் இருப்பான். அந்த மகிழ்ச்சி உள்ளத்திலே இருந்தாலே அது தனி அதிசயமாயிருக்கிறது. அப்படியா என்ஜாய் பண்ணலாம். தேவனுடைய அன்பிலே, அவருடைய வல்லமையிலே அவரோடு இருக்கிறவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருப்பான். பாருங்கள், இந்த சங்கீதத்தை 144வது சங்கீதத்திலே 15வது வசனம் சொல்லுகிறது, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கடவுளால் எல்லாம் கிடைக்கும் பொழுது பாக்கியம் உள்ளவர்களாயிருக்கிறோம். கர்த்தரை மிக முக்கியம் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. மகிழ்ச்சியாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும், சமாதானமாயிருக்கும். உங்கள் உள்ளத்திலே அற்புதமான மகிழ்ச்சி தங்கியிருக்கும். காரணம், நீங்கள் தேவனை இரட்சகராய் உங்கள் தேவனாய் ஏற்றுக்கொண்ட உடனே சந்தோஷம் அளவில்லாமல் இருக்கும் உங்களுக்குள்ளே. God bless you.